பாக்யராஜ் மலர் கிட்ட, என்ன மலரு, இன்னும் அந்த கருப்பட்டி மைசூர் பாக்கு உனக்கு நிஜமாவே பிடிக்காதுன்னு தான் சாதிக்க போறியா? நான் அப்படி சொல்லலைங்க. எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்புறம் என்ன, எல்லாரும் முன்னாடியும் நான் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்ல. நீங்க கொடுத்தீங்க சாப்பிட்டேன்னு சொல்ற, மானத்தை வாங்குற. நான் எவ்வளவு பெருமையா வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா அப்படிங்கிறான். மலர் அதுக்கு, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா அந்த ஸ்வீட்டோட சுவையை விட அன்னைக்கு நீங்க அதை எனக்கு வாங்கி கொடுத்த குணமும் அந்த நாளும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படி? கல்யாணமான புதுசுல இந்த வீட்டுக்குள்ள வந்தப்ப எனக்கு எல்லாமே புதுசா பயமா இருந்தது. எல்லாரும் அன்பா இருந்தாலும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு. அன்னைக்கு நீங்க என்ன தனியா கார்ல கூட்டிட்டு போனப்பதான் எனக்கு நிம்மதியா வந்துச்சு. வண்டியை ஓரமா நிறுத்தி அந்த ஸ்வீட் கடையில இருந்து இந்த மைசூர் பாக்க வாங்கிட்டு வந்து என் கையில கொடுத்தீங்க பாருங்க அப்படிங்கிறா. ஆமா, நீ அப்ப ரொம்ப அமைதியா இருந்தேன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். அதுதான், இந்த வீட்டுல எனக்குன்னு யோசிக்க, என் சின்ன சின்ன ஆசைகளை கவனிச்சு செய்ய ஒருத்தர் இருக்காருங்கிற தைரியம் எனக்கு அன்னைக்குதான் வந்துச்சு. நீங்க ஊட்டி விடும் போது எனக்கு அந்த ஸ்வீட்டோட இனிப்பை விட உங்க மேல இருந்த லவ் தான் அதிகமா தெரிஞ்சது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிறா. பாக்கியராஜ் அதுக்கு, அடப்பாவுமே, இவ்வளவு விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே எனக்கு தெரியலையேன்னு சீன் போடுறியா? சரி, இப்ப நிஜத்தை சொல்லு. இன்னைக்கு ஊட்டி விட்டது நல்லா இருந்துச்சா இல்ல அன்னைக்கு புதுசுல ஊட்டி விட்டது நல்லா இருந்துச்சா? மலர் அதுக்கு, போறீங்களா, எப்பவும் உங்களுக்கு இதே போயிச்சா போச்சு அப்படிங்கிறான். சரி, வெக்கப்பட்டது போதும். இன்னைக்கு சுரேஷும் மதியும் வர்றாங்க. செங்கல்பட்டுல ஏதோ சண்டைன்னு மதி சொன்னா, அவங்க 2 பேரும் எப்பவும் எலியும் பூனைக்கும் மாதிரியே சண்டை போட்டுட்டே இருக்காங்களே, அவங்கள பார்க்கும்போதுதான் எனக்கு நம்ம வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியா இருக்குன்னு தோணுதுங்கிறான். மலரு, ஆமாங்க, மதி ரொம்ப படிச்சவ, நல்லவதான். ஆனா சுரேஷ் கொஞ்சம் அவங்க சொல்றதையும் காது கொடுத்து கேட்கலாம். ஒருத்தர் மேல ஒருத்தர் வற்புறுத்தாம இருந்தாலே பாதி சண்டை வராதுங்கிறா. பாக்கியராஜு, அவங்க சண்டைய அவங்க பாத்துப்பாங்க. நீ இப்ப மறுபடியும் ஆகாட்டு. இந்த தடவை உனக்காக இல்ல, என் அன்பை நீ ரசிச்சு சாப்பிடறதுக்காக அப்படிங்கிறான். மலரும் சிரிச்சு கொண்டே சாப்பிடுறான். பாகியராஜும் மலரும் மைசூர் பாக்க ஊட்டி விட்டுட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ராஜலட்சுமியும் ராகவனும் உள்ள வராங்க. ராகவன் சொல்றாரு, இந்த 5 மணி வெயில்ல கூட இன்னும் தனிய மாட்டேங்குது. அதான் சொன்னல, அபிஷேகம் முடிகிற வரைக்கும் கோயில் பரகாத்திலே உட்கார்ந்து இருக்கலாம்னு. ராஜலட்சுமி அதுக்கு, பாக்கியராஜும் மலரையும் பார்த்தது அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறா. முகம் சுருங்கி கோபம் தலைக்கேறுது அவளுக்கு. என்னடா இது, ஆந்தி பொழுதுல வீட்டுக்குள்ள விளக்கு வைக்கிற நேரத்துல என்ன கூத்து நடக்குதுங்கன்னு கேக்குறா. பாக்யராஜ் அதுக்கு, அது அது வந்துமா, அம்மா அப்பா அதுக்குள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களாங்கிறான். நாங்க கோயிலுக்கு போனா என்ன, போகலைன்னா என்ன, நாங்க கிளம்பி போன 10வது நிமிஷத்துல இங்க என்ன கச்சேரி நடக்குது? மலரு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? பொழுது சாயிற நேரத்துல விளக்கேத்தி வச்சுட்டு மங்களகரமா இருக்கிறத விட்டுட்டு புருஷனை சமையலறைக்குள்ள கூட்டிட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு திட்டுறா. மலர் அதுக்கு, அத்தை அது அவங்கதான் ஸ்வீட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறா. ராஜலட்சுமி உடனே, வாய மூடு மலரு, இங்க பாரு, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா 30 வருஷம் ஆச்சு. உன் மாமனார் முகத்தை நிமிர்ந்து பார்க்க கூட நான் 4 பேர் முன்னாடி பார்த்ததில்ல. வயசுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, இந்த வீட்டுக்குன்னு ஒரு ஆச்சாரம் இருக்கு. சாயங்கால நேரத்துல இப்படி பொறுப்பில்லாம நடந்துக்க உங்களுக்கு எப்படி மனசு வருது அப்படின்னு கேக்குறான். பாக்கியராஜ் அதுக்கு, அம்மா நீ சும்மா எல்லாத்துக்கும் மலர திட்டாத. நான் தான் அவளுக்கு ஸ்வீட் ஊட்டி விட்டேன், அதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க என்ன தப்பாவா நடந்துகிட்டோம்னு கேக்குறான். அதுக்கு ராஜலட்சுமி, நீ வாய திறக்காதடா பாகியராஜ். கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆகி உனக்கு புது மாப்பிள்ள மாதிரி சுத்திட்டுரு. அவளை கைக்குள்ள வச்சு குடும்பம் நடத்த வேண்டியதை விட்டுட்டு அவளுக்கு இப்படி செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க. ஒரு மாமனார் மாமியார் இருக்கிற வீட்டுல இப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு நீதான் சொல்லி கொடுக்கணும்னு சொல்றான். ராகவனும், விடு ராஜலட்சுமி, அவங்க ஏதோ அவங்களுக்குள்ள அப்படிங்கிறாரு. ராஜலட்சுமி அதுக்கு, நீங்க சும்மா இருங்க, நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறீங்க. இப்பதான் மத்தியானம் அந்த கோமதி குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அங்கதான் மாமியார் மருமகள் வித்தியாசம் இல்லாம எல்லாம் ஒன்னா சுத்துறாங்கன்னா இவளும் அதே மாதிரி இந்த வீட்டை மாத்த பாக்குறாளா? குடும்பத்தோட கௌரவம் என்ன ஆகுதுங்கிறாங்க. மலரு அழுதுகிட்டு, அத்தை தப்பா எதுவும் நடக்கல அத்தை, இனிமே இப்படி நடக்காதுங்கிறா. ராஜலட்சுமி உடனே, நடக்க கூடாது, இங்க பாரு மலரு, படிச்ச திமிர்ல மதிதான் அந்த சுரேஷ மதிக்காம கார்ல சண்டை போட்டுட்டு வர்றானா, நீ என்னடானா புருஷனை இப்படி உன் வழிக்கு கொண்டு வர பாக்குறியா? ஒழுங்கா குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டு அடக்க ஒழுக்கமா இருக்க பாரு, இல்லைன்னா அப்புறம் நான் வேற மாதிரி பேச வேண்டியது இருக்கும், ஜாக்கிரதைன்னு சொல்றான். ராஜலட்சுமி கோமா உள்ள போறாங்க. மலர் அழுதுகிட்டே சமையல் அறைக்குள்ள ஓடுறான். பாக்யராஜ் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அப்பா முகத்தை பார்த்துட்டு நிக்கிறான். தங்கராஜ் வீட்டுல ரேவதி தங்கராஜுக்கு தோசையும் சட்னி பரிமாறி கொண்டு இருக்கான். அப்ப ரேவதி, என்னங்க தட்டு முன்னாடி வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க, சுடா இருக்கும் போதே சாப்பிடுங்கிறா. தங்கராஜ், இதே யோசனை இல்ல, எனக்கு இன்னமும் மனசு சரியில்லை ரேவதி, உங்க அம்மாவும் அப்பாவும் ஏன் இப்படி மாறிட்டாங்க? ரேவதி புரியாம, என்னங்க சொல்றீங்க, அவங்க என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்களா? இன்னைக்கு கோயில் விசேஷத்துக்கு அவங்க மலரோட அம்மாவை ஏன் கூப்பிட்டாங்க? அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்க சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க.
அதை பத்தியெல்லாம் பார்க்கும்போது என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு உங்க அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் கூட தோணலையா? அவங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா ரேவதி அப்படிங்கிறான். அதுக்கு ரேவதி, ஏன் அப்படி தேவையில்லாம யோசிச்சு உங்க மனசுக்கு எடுத்துக்கிறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கிறான். அப்புறம் என்ன ரேவதி, இத்தனை நாள் மாப்பிள்ளைங்கிற கௌரவம் எப்படி இருந்தது எனக்கு. ஆனா இப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசும்போது நான் ஏதோ இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாதவ மாதிரி ஓரமா நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்க எல்லாரும் மாளறா, ஆனா என் மனசுல இருக்கிற காயம் மாறாதுல்லங்கிறான். ரேவதி எதுக்கு? இங்க பாருங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அம்மாவும் அப்பாவும் உங்க மேல இருக்கிற பாசம் எப்பவும் புரியாதுங்க. அவங்க மலரோட அம்மாவை விசேஷத்துக்கு கூப்பிட்டதுக்கு காரணம் கோமதி அத்தை சொல்லித்தான். சொந்தக்காரங்க முன்னாடி குடும்பத்துக்குள்ள எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாதுன்னு, எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு 4 பேரு நல்லதா பேசணும்னு தான். அவங்க உங்க மனசு காயப்படுத்தணும்னு எந்த எண்ணமும் இல்லைங்கிறா. தங்கராஜ் என்னமோ, எனக்கு என்னமோ தெரியல ரேவதி, ஆனா அது எனக்கு ஏனோ ஏத்துக்க முடியல. ரேவதி, அவனுக்கு இந்த வீட்டுக்கு நீங்க எப்பவுமே முக்கியமானவர் தான். மத்தவங்க வர்றதும் போறதும் நம்ம கௌரவத்தை குறைச்சிடாது. எனக்கு நீங்க தான் முக்கியம். அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்கும் நீங்க தான் பெரிய பலம். இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு சாப்பிடாம இருக்காதீங்க. எனக்காக இந்த தோசையை சாப்பிடுங்க, மத்த எல்லாத்தையும் மறந்துடுங்கிறா. தங்கராஜ் முதல் முறையா, நீயாவது என் பக்கத்து நியாயத்தை புரிஞ்சு வச்சிருக்கியே, அதுவே எனக்கு போதுங்கிறான். ரேவதி, அப்பாடா எப்படியோ இவன் சாப்பிட்றானே, வேற எதுவும் பிரச்சனை இருக்காம அப்படின்னுட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சிரிச்சுட்டு இருக்கான். மதியும் சுரேஷும் அந்த கார் சென்னைக்குள்ள வந்துருச்சு. சுரேஷ் மதியை பார்த்து, இன்னும் கொஞ்ச நேரத்துல சென்னை ரீச் ஆயிடுவோம். நைட்டுக்கு என்ன பண்ணலாம்? வெளியவே எங்கேயாவது சாப்பிட்டு போலாமா, இல்ல வீட்டுக்கு போய் சமைச்சுக்கிறியா? மதி, எனக்கு எதுவும் வேண்டாம். உங்களுக்கு பசிச்சா நீங்க வண்டியை நிறுத்தி சொல்லி வெளியே சாப்பிடுங்கிறா. இன்னும் ஏன் நீ ஹோட்டல் விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு வரையா? நான் ஏதோ உனக்கும் எனக்கும் பசிக்கும் நல்ல எண்ணத்துல தான் நான் வாங்கி தந்தேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு சீன் காட்டுறேன்? இப்ப நைட்டுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டா, எனக்கு வேண்டாம் நீ சாப்பிடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு பசிச்சா என்ன சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும் முடிவு பண்ற அறிவும் உரிமையும் இருக்கு. அதே உங்க இஷ்டத்துக்கு எதையோ வாங்கி வச்சுட்டு என்னை சாப்பிட சொல்லி வற்புறுத்துனீங்க. இப்ப நைட் சாப்பாட்டுக்கும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் வீட்டுக்கு போய் லைட்டா ஒரு கஞ்சி வச்சு குடிப்பேன். நீங்க ஹோட்டல்லே சாப்பிட்றது உங்க உடம்புக்கு நல்லதுங்கிறான். சுரேஷ் உடனே, அப்ப நான் உனக்கு வாங்கி தரது எல்லாமே தப்பா தான் தெரியுது. ஒரு புருஷனை என் கூட உட்காந்து வெளியே சாப்பிட உனக்கு அவ்வளவு கௌரவ குறைச்சலா இருக்கா மதின்னு கேட்கறான். மதி உடனே, இது கௌரவ பிரச்சனை இல்ல, இது புரிதல் பிரச்சனை. ஒருத்தர் மேல ஒருத்தர் விருப்பத்தை திணிக்க கூடாது. ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. காலேஜ்ல பாடம் நடத்துறவங்களுக்கு மட்டும்தான் சுயமரியாதை இருக்கணும்னு இல்ல, எல்லா மனுஷங்களுக்கும் அது உண்டு. உங்களோட இது டாமினேட்டிங் குணம் எனக்கு பிடிக்கலங்கிறான். சுரேஷ் உடனே, உங்ககிட்ட பேச வந்தேன் பாரு, என்ன சொல்லணும், நீ உன் இஷ்டப்படியே இருங்கிறான். மதி அதுக்கு, அதுதான் எனக்கும் நல்லது, வண்டியை நேரா வீட்டுக்கு விடுங்கிறா.